ஸ்ரீலங்காவில் கொரோனாவால் முடக்கப்பட்டிருந்த அனைத்து பகுதிகளும் திறப்பு, ராணுவ தளபதி உறுதி. ஸ்ரீலங்காவில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் தற்போது கொரோனா வைரஸின் தாக்கம், சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். அடுத்த 2 வாரங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா. வெளிசரை கடற்படை முகாமிற்குள்ளே முடக்கப்படும் கொரோனா. ஆப்கானிஸ்தானில் ராணுவ கோட்டுக்கு அருகே பயங்கர குண்டுவெடிப்பு, 5 பேர் உடல் சிதறி பலி. சஹ்ரானின் கழுத்தை நான் அறுத்திருப்பேன், மேர்வின் சூளுரை. அமெரிக்காவில் இந்தளவு உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் சுகாதாரத்துறையின் முன்னாள் அதிகாரி. நீங்கள்தான் உண்மையான அழகிகள், குவியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். 2021ஆம் ஆண்டு வெள்ளை மாளிகையில் நல்ல அதிபர் இருக்க வேண்டும், இடையூறாக இருக்கிறார் ட்ரம்ப். பிரபல மருத்துவ இதழ். ஸ்ரீலங்காவில் கொழும்பு மற்றும் கம்பஹாவை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் சில பகுதிகள் முடக்கப்பட்டு இருந்தன. குறித்த பகுதிகளிலிருந்து கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதிகள் முடக்கப்பட்டு இருந்தன. எனினும் அவை தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, பண்டாரநாயக்க மாவத்தை மற்றும் ஜாயல, சுதுவெல பகுதிகளே இவ்வாறு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் முடக்கப்பட்டிருந்த அனைத்து பகுதிகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கட்டம் கட்டமாக நாட்டினை விடுவிக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கையை மக்கள் சீரழிக்கும் வகையில் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளின் முன்னாள் பொதுமக்களின் செயற்பாடுகள் மோசமாக அமைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூகத்தில் கொரோனா பரவலுக்கு இடம் கொடுத்தால் மீண்டும் 2ஆம் நிலை சுற்றுத்தாக்கம் ஒன்று நடைபெறும். ஸ்ரீலங்காவில் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த முயற்சித்தால் விரும்பியோ விரும்பாமலோ மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஊரடங்கு சட்டத்தில் கையாள வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை போலீஸ் மற்றும் அதிரடிப்படையை கொண்டு முன்னெடுக்க வேண்டிவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அண்மைய நாட்களில் கடற்படையினர் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தே கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 14 நாட்களாக சமூகத்தினுள் இருந்து கொரோனா நோயாளிகள் ஒருவரும் அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 925 ஆகும். அதில் 523 பேர் கடற்படையினரும் அவர்களுடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் எனவும் குறிப்பிடுகின்றது. நேற்று முன்தினம் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 900ஐ கடந்தது. இலங்கையில் முதலாவது கொரோனா நோயாளியை மார்ச் மாதம் 11ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டு 14 நாட்களில் முதல் 100 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டனர். இரண்டாவது 100 நோயாளிகள் 18 நாட்களிலும், அடுத்த 100 நோயாளிகள் 9 நாட்களிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் 4வது 100 கொரோனா நோயாளிகள் 4 நாட்களிலும், அடுத்த 100 நோயாளிகள் 2 நாட்களிலும் அடையாளம் காணப்பட்டனர். அதன் பின்னர் நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று குறைவடைந்தது. 800 தொடக்கம் 90வது நோயாளிகளை அடையாளம் காண 7 நாட்கள் ஆகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் ஒழிப்பு திட்டத்தில் அடுத்த 2 வாரங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய வாரங்கள் என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த 2 வாரங்களுக்குள் உரிய சுகாதார ஒழுங்கு விதிகளை கடைபிடித்தால் நாட்டை கொரோனாவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணியின் தலைவரான சவேந்திர சில்வா தற்போது தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து மாத்திரமே கொரோனா தொற்றாளர்கள் கண்டறியப்படுவதாக தெரிவித்துள்ளார். சமூக பரவல் இன்னும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இதுவரை மேற்கொண்ட அர்ப்பணிப்புகளை இன்னும் 2 வாரங்களுக்கு தொடர்ந்தால் கொரோனாவை வெற்றி கொள்ளலாம் என்றும் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வெளிசரை கடற்படை முகாமிற்குள் பரவிய கொரோனா வைரஸ் தொற்று அந்த முகாமுக்குள்ளேயே முடக்கப்படும் என ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. எக்கனமிக் நெக்ஸ்ட் என்ற இணையதளத்திற்கு கடற்படை பேச்சாளர் இசுரு சூரிய பண்டார மேற்கொண்ட தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: கடற்படையினர் சுகாதார அதிகாரிகளின் உதவியுடன் வெளிசரை முகாமிற்குள் உள்ள கடற்படையினருக்கு PCR பரிசோதனைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரை 3000 PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளோம். சுகாதார தொழில்நுட்பவியலாளர்கள் மாதிரிகளை சேகரித்து அரசு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்புகின்றனர். சில வேளைகளில் கொரோனா தொற்று இல்லை என சோதனை முடிவுகள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்தும் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். வெளிசரை முகாம் தனக்கான தனிமைப்படுத்தல் முகாமை கொண்டுள்ளது. அங்கு தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் உள்ளனர்.
தொற்று நோய்க்குள்ளான கடற்படையினர் குடும்பத்தவர்களும் அவர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்களும் அங்கு உள்ளனர். நாங்கள் அவர்களை சிறப்பாக கவனித்து வருகின்றோம். கொரோனா வைரஸ் காரணமாக கடற்படையினரின் நடவடிக்கைகள் திறன் பாதிக்கப்படவில்லை. வெளிசரை முகாமிற்குள்ளேயே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 50,000 கடற்படையினர் தங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கடற்படையினர் தங்களது கடல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொரோனா நெருக்கடி காரணமாக தாங்கள் சுதந்திரமாக செயற்பட முடியும், சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என சிலர் கருதுகின்றனர். இதன் காரணமாக நாங்கள் எங்கள் கண்காணிப்பினை தீவிரப்படுத்தியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாடு ஏற்கனவே உள்நாட்டு போரால் நிலை குலைந்திருக்கும் நிலையில் தற்போது கொரோனா வைரசும் அந்த நாட்டை உலுக்கி வருகிறது. இந்த நெருக்கடியான சூழலை கட்டுப்படுத்தி தலிபான் பயங்கரவாதிகள் அங்கு தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை தலைநகர் காபூலில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டுக்குள் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டனர். அதேநாள் நங்ஹார் மாகாணத்தில் போலீஸ் அதிகாரியின் இறுதி ஊர்வலத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 40 பேர் பலியாகினர். அடுத்தடுத்து நடந்த இந்த 2 கொடூர தாக்குதல்களின் அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள் நேற்று நடந்த மற்றொரு பயங்கரவாத தாக்குதல் அந்த நாட்டையே உலுக்கியது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள டாக்கியாமா மாகாணத்தின் தலைநகர் கார்டிஸில் ராணுவ அமைச்சகத்தின் இயக்குநரகம் உள்ளது. அதன் அருகிலேயே மாகாண ராணுவ கோர்ட், நிதி மற்றும் வருமான வரி அலுவலகங்களும் அமைந்துள்ளன. இதனால் இந்த பகுதி முழுவதும் எப்போதும் பலத்த பாதுகாப்புடன் இருக்கும். துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் நேற்று காலை உள்ளூர் நேரப்படி 8:30 அளவில் கார்டிஸில் உள்ள ராணுவ அமைச்சக இயக்குநரகத்தை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்தது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் ராணுவ கோர்ட்டுக்கு அருகே லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது லாரியில் இருந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி லாரியில் நிரப்பி வைத்திருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தார். அவை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் அந்த பகுதியே அதிர்ந்தது. அங்கு கரும்புகை மண்டலம் உருவானது. குண்டுவெடிப்பில் சிக்கி ராணுவ வீரர்கள் 5 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த குண்டுவெடிப்பில் ராணுவ கோர்ட்டுக்கு உள்ளிட்ட சில கட்டிடங்கள், கடைகள் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் ஆகியவை பெரும் சேதமடைந்தன. இந்த தாக்குதல் பற்றி தகவல் கிடைத்ததும் கூடுதல் ராணுவ வீரர்கள் அங்கு விரைந்து அந்த பகுதி முழுவதையும் சுற்றி வளைத்து தங்களின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் படுகாயமடைந்த நபர்களை மீட்டு ஆம்புலன்ஸ்களில் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த கொடூர தாக்குதலுக்கு தலிபான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பு ஏற்றுள்ளது. இதற்கிடையில் குண்டூஸ் மாகாணத்தில் 2 போலீஸ் சோதனை சாவடிகள் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் 5 போலீசார் கொல்லப்பட்டனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பு ஏற்கவில்லை. சஹ்ரான் குறித்து எனக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்தால் தேடிச் சென்று அவரின் கழுத்தை வெட்டியிருப்பேன் என்று முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்தார். தனிநபர் இழைத்த குற்றத்திற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் விமர்சிப்பது தவறு எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், மாறாக நிரபராதிகள் குற்றவாளிகளாக்கப்படக்கூடாது. அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அப்பாவி முஸ்லிம் மக்களின் கடைகள் உடைக்கப்பட்டன, சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. அதேபோல் தமிழர் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டால் தமிழ் மக்கள் தாக்கப்படுகின்றனர். இது அதர்மமாகும். இது பௌத்த தர்மத்திற்கு எதிரான செயலாகும். இலங்கை சிங்கள பௌத்த நாடாக இருக்கின்ற போதிலும் ஏனைய இனம், மதத்தின் உரிமைகளுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் எம்மை மிதித்துவிட்டு பயணிப்பதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டோம். அதேவேளை வருகின்ற பொதுத் தேர்தலில் துட்டகை முழு மன்னன் ஆட்சி செய்த கோட்டையிலேயே, அதாவது அனுராதபுரம் மாவட்டத்திலேயே போட்டியிடுகின்றேன். அந்த புனித பூமியை பாதுகாப்பேன், மாட்டிறைச்சி விற்பனையை தடுப்பேன் என்றார். கொரோனா வைரஸ் பரவலை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமையே அமெரிக்காவில் இந்தளவு உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் என அந்த நாட்டின் சுகாதாரத்துறை முன்னாள் அதிகாரியொருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரிக் பிரைட் என்ற அதிகாரியின் தலைமையிலேயே கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்கு தடுப்பு ஊசி கண்டுபிடிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் கடந்த மாதம் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதி கொரோனா வைரஸ் தொடர்பில் தெரிவித்த சிகிச்சை முறை குறித்து கேள்வி எழுப்பியமைக்காகவே தாம் பதவி நீக்கப்பட்டதாக ரிக் பிரைட் தெரிவித்தார்.
கடந்த ஜனவரி நாட்டில் மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியமைக்கு தாம் பொறுப்பல்ல என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கர்கள் தமது பொறுப்புகளில் முன்னேற்றம் அடையாது போனால் இன்னும் பாரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அமெரிக்க செனட் புலனாய்வு குழுவின் தலைவரான ரிச்சர்ட் ஃபார் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தொடர்பில் மேற்கொள்ளப்படவுள்ள விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வகையிலேயே அவர் பதவி விலகியுள்ளார். கொரோனா வைரஸ் இழப்புகளை தடுக்க உரிய தகவல்களை தரவில்லை என்பதே அவரின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் பணியில் உலகம் முழுவதும் இரவு பகல் பாராமல் மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பொதுமக்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் பிரித்தானியாவைச் சேர்ந்த 2 செவிலியர்கள் மிஸ் இங்கிலாந்து பட்டத்தை வெல்லும் நோக்குடன் இருப்பது தெரியவந்துள்ளது. 22 வயதுடைய ரெபேக்கா சின்னாரா மற்றும் 24 வயதுடைய சோலி வெப் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற இவர்கள் விரைவில் மகுடத்தை சூட காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். சோலிவெப் கூறுகையில், இந்த மாதிரியான சூழலில் சிறந்த சுகாதார நிபுணர்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதை என் அதிர்ஷ்டமாக நினைக்கின்றேன். கொரோனாவுக்கு எதிராக போரில் நானும் பங்கேற்றேன் என்பதே எனக்கு சந்தோஷமே. எதிர்காலத்தில் புற்றுநோயியல் துறை செவிலியராக பணியாற்ற விரும்புகிறேன். மிஸ் இங்கிலாந்து அழகி போட்டி எனக்கு ஒரு வேடிக்கையான அனுபவத்தை கொடுப்பதுடன் பலனளிப்பதாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மனநல ஆரோக்கியத்தை பற்றி அதிகமானவர்களை பேச வைப்பதற்காக இந்த போட்டியை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார் ரெபேக்கா. இந்த போட்டி ஜூலை மாதம் நடைபெறலாம் என தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையூறு செய்வதாகவும் தலையிடுவதாகவும் சுட்டிக்காட்டி பிரபல மருத்துவ இதழ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் தலைசிறந்த மருத்துவ இதழான தி லான்செட்டில் வெளியான செய்தியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்திற்கு இடையூறாகவே உள்ளார். அதிபர் ட்ரம்ப் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்திற்கு ஆதரவாக இல்லாமல் அதன் பணிகளை குறைத்து தேவையற்ற ஆலோசகராக செயற்படுகிறார். மேலும் CDCயின் பணிகளை குறைத்து மதிப்பிட்டு சீனாவில் ஒரு உளவுத்துறையை நிறுவ அவர் தவறவிட்டுள்ளார். முன்னதாகவே CDC மருத்துவர் வைரஸ் குறித்து எச்சரித்தும் ட்ரம்ப் அதை மதிக்கவில்லை. தொடர்ந்தும் கொரோனாவுக்கான பரிசோதனை முறைகளை சரி செய்யாததற்கு அவரது நிர்வாகமே குற்றவாளிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.